நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆசியாவில் யாரை நம்மளுடைய போட்டியாளராக நினச்சி முனைப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சீனாவை தான் நம்மளுடைய போட்டியாளராக நினைக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிலர் யோசிக்கலாம், நீ சும்மா பில்டப் கொடுத்து பேசாதப்பா, சீனாக்காரன் எங்கேயோ போயிட்டான், என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்ல போகிற அந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்னமும் புரிய வைக்கும் நண்பர்களே. முதல் விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவில் சீனா பெரிய அளவுக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு முதலீடு அதிகரிக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம ஒரு போட்டியாளராக உள்ள பெரிய அளவுக்கு நுழைஞ்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்ற சொல்லிடுறேன். மொராக்கோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, இந்திய தனியார் நிறுவனங்கள், ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இந்திய தனியார் நிறுவனங்கள் மொராக்கோவுக்கு வரணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாங்க. இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு இப்போ மொராக்கோவிலேருந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்திய நிறுவனங்கள் ஈஸியாக போகக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மொராக்கோவுக்கு காம்பேட் வெஹிக்கிள் தயாரிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அங்கே அவங்களுடைய பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. பெரிய எண்ணிக்கையில் டாடா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த காம்பேட் வெஹிக்கிளை மொராக்கோன் ஆர்மி வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 10 மொராக்கோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி செமினார் நடந்திருக்கு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்டின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணலாம். நாங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பியூரோக்ரஸி, இந்த டேபிள் ஒர்க், பேப்பர் ஒர்க் இதெல்லாம் அதிகப்படுத்த மாட்டோம். ஸோ அதனால் அவங்க நிறைய ப்ராஃபிட் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வரவேற்பு விடுத்திருக்கிறாங்க. ஸோ சைனா மொராக்கோவுக்குள்ளே போகணும்னு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிள் அவங்களுடைய ஏர்பாட்ஸ், காதில் அந்த பாட்டு கேட்குறாங்களா, வயர்லெஸ் ஏர்பாட்ஸ். ஸோ அந்த ஏர்பாட்ஸை முதல் முறையாக இந்தியாவில் தயாரிப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். 2022 ஆப்பிள் அவங்களுடைய முக்கியமான மொபைல் ஃபோனான ஐஃபோன் 14 இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இப்போ ஆப்பிள் பெரிய அளவுக்கு அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அவங்களுடைய 2வது முக்கியமான ப்ராடக்ட், அவங்களுடைய ஏர்பாட்ஸ், அதை அவங்க இந்தியாவில் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு மாபெரும் பிரேக்கிங் நியூஸ் தான். ஏர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் குளோபல் மார்க்கெட் ஷேரில் 22% அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்தியாவில் எங்கே அவங்க இதை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் பிளான்ட்டில் இதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அவங்க இந்தியா பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம், சைனாவில் லேபர் காஸ்ட் அதிகமாகிருச்சு. அடுத்து அமெரிக்கா இன்னும் நிறைய சாங்ஷன்ஸ் சீனாவுக்கு எதிராக போடுவாங்க அப்படின்னு யூகிக்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சைனாவினுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணி அமெரிக்கா நிறையா சாங்ஷன்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய அரசாங்கம் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், PLI ஸ்கீம் அப்படின்றத எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் நிறையா இங்கே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வழங்கப்படும். ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி சலுகைகள் வழங்கப்படும். ஸோ அதனால் இந்தியா பக்கம் இப்போ ஆப்பிள் திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய அந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது, எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு நிறையா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 2வது பின்னடைவு சீனாவுக்கு. எப்படி நம்ம காம்படிட்டராக வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாடு அளவில் சீனா டெவலப்டாக இருக்குது, அங்கே மக்கள் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு, அதெல்லாம் விடுங்க. நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கக்கூடிய அந்த காம்படிஷன் 2வது விஷயம். சரி, இப்போ 3வது விஷயத்துக்கு வர்றேன். இது உலக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸ்ரீலங்காவை எப்படியாவது அவங்களுடைய கைக்குள்ளே போட்டுடணும், இந்தியாவுக்கு எதிராக நம்ம ஸ்ரீலங்காவிலிருந்து செயல்படணும் அப்படின்னு சீனா பெரிய அளவுக்கு திட்டம் போட்டு வந்தாங்க. ஆனால் அது பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் திசநாயகே இந்தியாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னையோட அவருடைய பயணம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா ஸ்ரீலங்கா உறவுகளில். அது என்ன அப்படின்றத இப்போ நான் விரிவாக நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் சீனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு. ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் திசநாயகே அவருடைய முதல் வெளிநாட்டு பயணமாக எந்த நாட்டை தேர்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அரசுமுறை பயணமாக இந்தியாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு. முகமது யூனிஸ் அமெரிக்காவை தேர்வு பண்ணார். ஷர்மா ஒலி நேபாள் தேர்வு பண்ணார். ஸோ எந்த நாட்டை அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் முதல்ல போயிட்டு பார்க்குறாங்களோ அந்த நாட்டுக்கு தான் அவங்க பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வரிசையில் திசநாயகே இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப் போகிறார் அப்படின்றது அவருடைய முதல் அரசுமுறை பயணத்திலேருந்தே தெரிகிறது நண்பர்களே.
ஸோ இது ஒரு 2 நாள் பயணமாக கூட வந்துட்டு இல்லை, 3 நாள் பயணமாக வந்துட்டு இருந்திருக்கு. நிறைய முக்கியமான இந்திய தலைவர்களை அவர் சந்திச்சிருக்கிறார். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஃபாரின் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு. அப்புறம் இறுதியாக போத்கயாவுக்கு போயிட்டு அவருடைய அந்த விசிட்டை வந்து முடிக்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த விசிட்டினுடைய ஹைலைட்டில் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவேன்னா, ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சைனாவினுடைய உளவு கப்பல்களுக்கு, சீனாவினுடைய ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு, அதாவது இந்தியாவை டார்கெட் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் பெர்மிஷன் வழங்க மாட்டோம் அப்படின்றது வந்து மறைமுகமாக மிக தெளிவாக வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து முக்கியமாக எதை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மைனாரிட்டிஸ்க்கு, நம்மளுடைய சகோதரர்களுக்கு அவங்களுடைய அந்த உரிமைகளை ஜனநாயக ரீதியிலாக வந்துட்டு வழங்கணும். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் நிறையா நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்வதாக சொல்லியிருக்கீங்க, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு முக்கியமாக சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா முதலீடுகள் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இணைஞ்சு ஸ்ரீலங்காவில் கொண்டு வருவதற்கு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாம்பூர் பவர் ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே யூனிட்ஸில் சிக்னலிங் சிஸ்டம், ஸோ இதில் வந்து இந்தியா முதலீடு பண்ணுறது அப்படின்றதும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோனாக நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருப்போம்ல, ஸோ அதை வந்து கிராண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்துக்கும் முழுக்க நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கிராண்ட் வழங்குறோம், லோனில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கல. ஸோ நம்மளுடைய முழு உதவியினால் இந்த விஷயங்கள் வந்து செயல்படுத்தப்படும். இந்த பவர் ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த ரயில்வே சிக்னலிங் ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நம்மக்கிட்ட அந்த லைன் ஆஃப் கிரெடிட் லோன் வாங்கியிருக்கிறாங்கல்ல, ஸோ அதில் ஒரு $20 மில்லியன் வந்து நம்ம வந்து கன்செஷன் கொடுத்துட்டோம். $20 மில்லியன் நீங்கள் திருப்பி செலுத்த வேணாம், அது வந்து கிராண்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த ஒரு நன்கொடையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதையும் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் தமாக்கா இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்திருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி. ஃபைனான்ஷியலாக நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ஹெல்ப் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா லோனை வந்து கிராண்டாக மாத்திரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில லோனுக்கு வந்து நீங்கள் செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்செஷன் கொடுக்குறோம் ஒரு $20 மில்லியன் மதிப்பில். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்கேசன்துறை போர்ட் ப்ராஜெக்டில் இணைஞ்சு 2 நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில ஒரு காமன் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டு, ஒரு பவர் கனெக்ஷன் கிரிட்டு வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வரப்போகிற காலங்களில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தம் போடுவது அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒப்பந்தமோ இல்லை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுவும் வந்துட்டு அவங்க போடலை. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய கன்சர்ன்ஸ் முக்கியமாக இந்த ஸ்ரீலங்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை வந்து நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட வந்து எடுத்துரைச்சோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரீலங்காவுக்கு தேவையான அந்த கடல் சார்ந்த ஆய்வு, மேரிடைம் ரிசர்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நாங்கள் முழு உதவி பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விசிட் வந்து பல முனைகளில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த விசிட்டை அடிப்படையாக வச்சு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கவுண்டர் டெரரிசம், பயங்கரவாதத்தை தடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த மேரிடைம் இஷ்யூ, கடல் சார்ந்த பிரச்சனை, ஸோ இந்த விஷயங்கள் சம்மந்தமாலாம் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இப்போ ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தது 2 நாடுகளுக்கும் இடையில அந்த உறவுகளில் ஒரு புத்துயிரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அடுத்து கண்டிப்பாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்காவுக்கு விசிட் மேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இனிமேல் வந்து சீனாவுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான நகர்வுகளை தான் வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் பீப்புள் டு பீப்புள் கம்யூனிகேஷனில் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அதிகப்படுத்துவதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ ஸ்ரீலங்கா பிரசிடென்ட்டினுடைய அந்த வருகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து அமைஞ்சிருக்கு. முதல்ல அவர் பிரசிடென்ட் ஆனப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய கட்சி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக பேசினவங்க, இந்தியா வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட் பவராக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய பிரசிடென்ட், அவங்க கட்சியினுடைய பிரசிடென்ட் இந்தியாவை ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங்லேருந்தே வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இது சீனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஒரு பக்கம் மால்தீவ்ஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சரியாயிட்டாங்க. அதுக்கு எதிராக அடுத்து அவர் எந்த நகர்வுகளையும் வந்துட்டு பண்ணலை, இப்போ கொஞ்சம் இணக்கமாக செயல்பட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவும் வந்துட்டு இணக்கமாக செயல்படுவதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வங்கதேசம் சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை பற்றி வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சீனாவுக்கு ஒரு செட்பேக்காக தான் வந்துட்டு நான் பார்க்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.